முந்தி காலங்கள்ல எல்லாம் குழந்தைகள் ஏதாவது தவறு செய்கிறாங்க, அவங்க ஏதாவது மீறி நடக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பெரியவங்க வந்து ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. ஏய் அப்படி நீ பண்ணக்கூடாது, சாமி கண்ணை குத்திரும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்து சின்ன வயசில் நாங்கள்லாம் கேட்டிருக்கோம். ஆனால் இப்போது காலங்களில் அந்த மாதிரி யாரும் சொல்கிற மாதிரி தெரியல. காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் கடவுள் மறுப்பாளர்கள், அப்புறம் கடவுள் வெறுப்பாளர்கள், அப்புறம் இதெல்லாம் மூட நம்பிக்கை என்று சொல்லி அதை விட்டு விலகி போனவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி மாறிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கடவுள் பயம் அப்படிங்கிறதே சுத்தமாக மனிதர்களிடத்தில் இல்லாத ஒரு நிலைமையில், அப்படி ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பக்தி இருக்கிற ஆட்கள் கூட, கோயிலுக்கு போய் வழிபடுகிற ஆட்கள் கூட இன்னைக்கு அவங்கவுங்க சுயநலம் அல்லது அவங்க வியாபாரம் அல்லது மற்ற காரியங்கள்னு வரும் பொழுது அந்த கடவுள் பயங்கிறது எங்கே போகும்னே தெரியல. அவங்க அப்படி மாறி தான் முடிவு எடுக்கிறாங்க. அப்போது இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது வேதம் சொல்கிற ஒரு காரியம் என்னங்கிறதையும் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. வேதத்தில், பைபிளில் இந்த தேவ பயத்தை குறித்து அதிகமாய் நமக்கு அது போதிக்கிறது. கடவுளுக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்று வேதம் வலியுறுத்துகிறது. நீதிமொழிகள் 16:6 அதை நம்ம வாசிக்க முடியும். அப்போது நிறைய இடங்கள்ல அந்த காரியங்கள் வேதத்தில் நமக்கு போதிக்கப்படுகிறது. கடவுளுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அவன் ஒரு நல்ல மனுஷனாக வாழ்கிறதுக்கு, அவனுடைய காரியங்கள் சரியாக நடப்பதற்கு, மற்ற மனிதர்களுக்கு மத்தியில் அவன் பிரயோஜனம் உள்ளவனாக இருப்பதற்கு, இப்படி பல காரியங்கள் எதிலிருந்து வருது அப்படின்னா கடவுளுக்கு பயப்படுகிற பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும் பொழுது இதில் நிறைய நன்மைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறதுனால ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் என்னென்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் ஒரு நன்மையை நாம் இன்றைக்கு பார்ப்போம். நீதிமொழிகள் 16:6 கர்த்தருக்கு பயப்படுகிறதுனாலே மனுஷர் தீமையை விட்டு விலகுவார்கள். அப்போ ஒரு நல்ல குணம் மனுஷனுக்குள்ளே வருது. என்ன அப்படின்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், இயேசு கடவுளுக்கு பயப்படுகிற பயத்தை நம்ம மனசுக்குள்ளே வரும் பொழுது நம்ம அந்த தீமையான காரியங்களை செய்கிறதற்கு, பாவமான விஷயங்களை செய்வதற்கு அதில் ஒரு தயக்கம் உண்டாகிறது. அது நம்மை தடுத்து விடுகிறது. அந்த பாவத்தில் விழாமல், அந்த தீமையை செய்யாமல், அந்த காரியத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது. தீமையை விட்டு விலகுவார்கள். இந்த பயம் இல்லை அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லைன்னா துணிகரமாக அந்த தீமையை, அந்த பாவத்தை செய்கிறதற்கு மனிதர்கள் போகக்கூடும். அப்போது தேவ பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கும்போது அவன் தீமையை விட்டு விலகிறான். பாவத்தில் விழுகாமல் தன்னை காத்து கொள்ளுகிறதுக்கு இந்த தேவ பயம் ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. அவன் பரிசுத்தமாய் தன்னுடைய வாழ்க்கையை வைத்து கொள்வதற்கும், மற்றவர்களுக்கு தீமை செய்யாதவனாக அவன் இருக்கிறதற்கும் இந்த தேவ பயம் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்று வேதம் நமக்கு சொல்கிறது. நீதிமொழிகள் 16:6. God bless you. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.